மெலிசாவை அவங்க அப்பா பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. மெலிசா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா கடிகாரத்தை பார்த்துட்டே மெலிசா போகலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மெலிசா உடனே அப்பா இன்னும் 5 நிமிஷம்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கெஞ்சரா. அப்பா புன்னகையோட தலையசைச்சாரு. சில நேரங்கள் கழிச்சு மீண்டும் அப்பா கேக்குறாரு, மெலிசா இப்ப வச்சு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மெலிசா சொல்றா, அப்பா இன்னும் 5 நிமிஷம்ப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பா மறுபடியும் பொறுமையோட சிரிச்சாரு. இவங்க 2 பேத்தையும் கவனிச்சுட்டு இருந்த ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து, நீங்க ரொம்பவும் பொறுமையான அப்பாவா இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா சிரிச்சுட்டே மெதுவா சொல்றாரு, போன வருஷம் மதுவுல மயங்கி வண்டி ஓட்டிய ஒருவரால டாமி என்னுடைய பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த போது உயிரிழந்துட்டான். டாமியோட அதிக நேரம் செலவிட முடியலங்கிற வருத்தம் எனக்கு இப்பவும் இருக்கு. அதே தப்ப நான் மெலிசாக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு செஞ்சேன். மெலிசா இன்னும் 5 நிமிஷம் எனக்கு சைக்கிள் ஓட்ட டைம் கொடுங்கன்னு கேட்டாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. குடும்பத்தோட செலவிடும் நேரமே உண்மையான செல்வம். நாளை என்ன ஆகும் என்று யாருக்குமே தெரியாது. ஆகையால் இன்று அவர்களுடன் சிரித்து மகிழ்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். நன்றி.